சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு கொண்டு வந்துள்ள புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தற்போது புதிய அப்டேட் வெளியே இருக்கு. நீங்க இப்போ வந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் அரசாணையை வெளியிட்டுள்ளது. அதில் இந்த திட்டத்தின் அம்சங்களை விளக்கியுள்ள தமிழ்நாடு அரசு அதன் நிபந்தனைகள், விதிமுறைகள் மற்றும் தகுதிகள் குறித்து அறிவிப்பும் எப்போது வெளியிடப்படும் என அந்த அரசாணையில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களான ஜாக்டோ ஜியோ திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்து போராட்டத்தை அறிவித்தன. இதனைத் தொடர்ந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் அடங்கிய குழு அரசு ஊழியர்கள் சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தின. இதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தது. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் இதில் இடம்பெறும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போது இந்த திட்டத்தின் அம்சங்களை தமிழ்நாடு அரசு அரசாணை மூலம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு தனது ஊழியர்களுக்காக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை 1/4/2003 முதல் அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டம் மாநில அரசு ஊழியர்களுக்கான வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய முறையாக வடிவமைக்கப்பட்டது. 1/1/2004 அன்று மத்திய அரசு தனது ஊழியர்களுக்காக மத்திய அளவில் தேசிய ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்தியது. அதைத் தொடர்ந்து பல்வேறு ஊழியர் சங்கங்களிடமிருந்து பெறப்பட்ட பிரதிநிதித்துவங்களின் அடிப்படையில் தொழிற்சங்கத்தில் மாற்றம் இருந்த போதிலும் தமிழ்நாடு அரசு தனது ஊழியர்களுக்கு சிபிஎஸ்ஐ தொடர்ந்து செயல்படுத்தியது. மேலும் 2025ஆம் ஆண்டில் அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிவித்தது. இந்த சூழலில் பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்களை விரிவாக ஆராய்ந்து மாநிலத்தின் நிதி நிலைமையை பராமரிக்கும் அதே வேளையில் ஊழியர்களின் ஓய்வூதிய கோரிக்கைகளை நிவர்த்தி செய்வதற்கு மிகவும் பொருத்தமான மற்றும் சாத்தியமான ஓய்வூதிய அமைப்பு குறித்து மாநில அரசுக்கு பரிந்துரைகளை வழங்குவதற்காக கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன் தீப் சிங் பேடி ஐஏஎஸ் தலைமையில் ஒரு குழு அரசாங்கம் அமைத்தது. இந்த குழு விரிவான பகுப்பாய்வு மற்றும் அனைத்து பங்குதாரர்களுடனும் கலந்துரையாடிய பிறகே அந்த குழு தனது அறிக்கையை 30/12/2025 அன்று அரசுக்கு சமர்ப்பித்தது. அரசு ஊழியர்களின் நலன் மற்றும் எதிர்பார்ப்புகள், மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிதி நிலைமை மற்றும் நீண்ட காலத்துக்கு சேவை செய்யும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் தடையின்றி வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கான அரசின் பொறுப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த குழுவின் பரிந்துரைகளை அரசு கவனமாக ஆய்வு செய்துள்ளது. கவனமாக உறுதியளிக்கப்பட்ட மற்றும் பரிசோதித்த பிறகே அரசு ஊழியர்களுக்கு நிலையான ஓய்வூதிய சலுகைகள் இறுதி செய்யப்பட்டன. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்ப்போம். முதல் விஷயம், டிஏபிஎஸ் திட்டத்தின் கீழ் வரும் அனைத்து தகுதியுள்ள அரசு ஊழியர்களுக்கும் கடைசியாக பெற்ற மாத சம்பளத்தில் 50% சமமான உறுதி செய்யப்பட்ட மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும். இதற்காக அரசு ஊழியர்கள் தங்கள் மாத சம்பளத்தில் 10% பங்களிக்க வேண்டும். மேலும் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்குவதற்கான கூடுதல் நிதி தேவை முழுவதையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும். இரண்டாவதாக, ஓய்வூதியதாரர் இறந்தால் ஓய்வூதியதாரர் கடைசியாக பெற்ற ஓய்வூதியத்தில் 60%க்கு சமமான மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் தகுதியுள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும். இதிலையும் குறிப்பாக இந்த திட்டத்தின் கீழ் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு இணையான அகவிலைப்படி உயர்வும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, பணியில் இருக்கும்போது ஓய்வு பெற்றாலோ அல்லது இறந்தாலோ தகுதி வாய்ந்த சேவையின் நீளத்திற்கேற்ப அதிகபட்ச உச்சவரம்பு ரூபாய் 25 லட்சத்திற்கு உட்பட்டு பணிக்கொடை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. சிபிஎஸ்ஸின் கீழ் பணியில் சேர்ந்து டிஏபிஎஸ் செயல்படுத்துவதற்கு முந்தைய இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் சேவை செய்த காலத்திற்கேற்ப சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும். 1/1/2026 முதல் பணியில் சேரும் அனைத்து தகுதியுள்ள அரசு ஊழியர்களுக்கும் டிஏபிஎஸ் கட்டாயமாகும். சிபிஎஸ்ஸில் நிர்வகிக்கப்பட்ட மற்றும் 1/1/2026 அன்று அல்லது அதற்கு பிறகு ஓய்வு பெறும் அனைத்து தகுதியுள்ள அரசு ஊழியர்களுக்கும் டிஏபிஎஸ்ஸின் கீழ் வருவார்கள். இது அறிவிக்கப்படும் விதிகளுக்கு உட்பட்டது. அடுத்ததாக, 1/1/2026க்கு முன்பு பணியில் இருந்த மற்றும் சிபிஎஸ்ஸின் கீழ் உள்ளடக்கப்பட்ட அனைத்து அரசு ஊழியர்களும் ஓய்வு பெறும்போது அறிவிக்கப்படும் விதிகளின்படி டிஏபிஎஸ்ஸின் கீழ் சலுகைகள் அல்லது சிபிஎஸ்ஸின் கீழ் அவர்கள் பெற்றதற்கு சமமான சலுகைகளில் ஒன்றை தேர்வு செய்ய அவர்களுக்கு விருப்பம் ஒன்று வழங்கப்படும். டிஏபிஎஸ்ஸின் கீழ் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களும் ஆரம்பத்தில் சிபிஎஸ்ஸின் கீழ் பணியில் சேர்ந்தவர்கள். பின்னர் டிஏபிஎஸ்ஸின் கீழ் உள்ளடக்கப்பட்டு ஓய்வு பெறும்போது டிஏபிஎஸ் சலுகைகளை தேர்வு செய்தவர்கள் உட்பட பரிந்துரைக்கப்பட்ட குறைந்தபட்ச ஓய்வூதியத்திற்கு உரிமை உண்டு. டிஏபிஎஸ்க்கான விரிவான விதிகள், தகுதி நிபந்தனைகள், செயல்பாடு வழிகாட்டுதல்கள் மற்றும் செயல்படுத்துதல் நடைமுறைகள் ஆகியவை அரசாங்கத்தால் தனித்தனியாக அறிவிக்கப்படும். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் 1/1/2026 முதல் அமலுக்கு வரும் மற்றும் மேற்கண்ட விதிகள் அறிவிக்கப்படும். தேவையான சட்ட ரீதியான மற்றும் கணக்கியல் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்ட பிறகு செயல்படுத்தப்படும். இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.